கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 56:8 வாசிக்கிறோம். என் கண்ணீரை உமது திருப்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கீரல்லவா இருக்கிறது என்று தாவீது பக்தன் கூறுகிறார். நீங்கள் பூமிக்கு சென்று எனக்கு விருப்பமான பொருளை கொண்டு வாருங்கள் என்று தேவன் 2 தேவதூதர்களும் கூறினார். தூதர்கள் இருவரும் பூமிக்கு சென்றார்கள். தேவனுக்கு விருப்பமான பொருளை சேமித்து கொண்டு திரும்பினார். அப்பொழுது பரலோக வாயிலில் நின்று கொண்டிருந்த மற்றொரு தூதன் அவர்களை பார்த்து, நீங்கள் கொண்டு வந்துள்ள தேவனுக்கு விருப்பமான பொருள் என்ன என்று கேட்டான். அவர்கள் ஒரு கண்ணாடி புட்டியை காட்டினார்கள். அவன் அதற்குள் என்ன இருக்கிறது என்றான். நான் பூமிக்கு சென்றபோது ஒரு தேவ பிள்ளை அழுது கண்ணீர் விட்டு கருத்தாய் ஜெபித்து கொண்டிருந்தான். அந்த கண்ணீர் தேவனுக்கு மிகவும் பிரியமானது. அதைத்தான் இந்த பொட்டியில் சேகரித்து வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். இது ஒரு கற்பனை கதை என்றாலும் ஆழமான கருத்து இருப்பதை கவனிக்க வேண்டும். நாம் நமது வாழ்வில் தாங்க முடியாத துன்பங்களும் துயரங்களும் தொல்லைகளும் ஆளாகி கண்ணீர் வடித்திருக்கக்கூடும். அந்த கண்ணீர் கர்த்தரின் பார்வையில் மிகுந்த மதிப்பு உடையவையாக இருக்கிறது. ஆம், நாம் அழுது கண்ணீர் விட்டு ஜபிக்கும் போது ஆண்டவர் நம்மீது மனதுருகிறார். கண்ணீருடன் ஜபித்த அன்னாளுக்கு ஆண்டவர் சாமுவேலை தந்தார். உங்கள் வாழ்வில் தாங்க முடியாத பிரச்சனை வரும்போது கண்ணீர் விட்டு அழுது ஜெபியுங்கள். அது தேவனுக்கு விருப்பமானது. அன்று மதகனே மரியாள் இயேசுவின் பாதத்தில் பூசிய பரிமள தைலம் அவருக்கு விருப்பமாக இருந்தது போல உங்கள் கண்ணீரும் நமது ஆண்டவருக்கு விருப்பமானது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் சத்தியத்திற்காக வாழும் வாழ்க்கையில் தொல்லைகள் நிச்சயம் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, போராட்டம் உண்டு. எனினும் நான் ஜெயித்து சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளிகளும் ஒவ்வொன்றும் ஆசீர்வாதமாக தேவன் அதை மாற்றித்தர நமக்கு ஆயத்தமாக இருக்கிறார். அவைகள் நன்மையாக மாறும். ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து கொடுப்பார். அப்படிப்பட்ட எல்லா கண்ணீர்களும் ஆண்டுடைய கணக்கில் இருக்கின்றன. தேவனுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.